கேட்க நாதி இல்ல, கேட்டு வரவும் யாரும் இல்ல. பாழடைஞ்ச கொட்டகையும் பாலா போன கழிவறையும் தான் எங்க வீடுங்க என பரிதாப குரலில் தெரிவிக்கும் பார்வை மாற்றுத்திறனாளி தாயுடன் வசிக்கும் இந்த மகனின் நிலையை வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி யதார்த்தமான வாழ்க்கையை அரசு கட்டி கொடுத்த கழிப்பறையில் நகர்த்தி வரும் இவர்களுக்கு கடவுள் வரம் கொடுத்தது போல அப்பகுதிவாசிகளும் சமூக ஆர்வலரும் இணைந்து புதிய வீட்டை கட்டி கொடுத்து ஆதரவற்றவர்களின் கண்களின் ஆனந்த கண்ணீரையும் உதட்டில் புன்னகையும் வரவைத்து நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். சீர்காழி அருகே உள்ள செம்பியன் வேலங்குடி கிராமத்தில் பாரதி மோகன் அறக்கட்டளை மூலம் 2,25,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய வீடு வயதான பார்வை மாற்றுத்திறனாளி காசியம்மாள் மற்றும் அவரது மகன் மதியழகன் இருவருக்கும் பேருதவியாக அமைந்துள்ளது. இன்று அந்த வீட்டினை வழங்கும் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சமூக ஆர்வலர் பாரதி மோகன் முதியோர் இருவருடன் இணைந்து ரிப்பன் வெட்டி பூஜை செய்து ஒப்படைத்தார். மேலும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு பால் காய்ச்சி கொண்டாடினர். இதுகுறித்து பேசிய சமூக ஆர்வலர் பாரதி மோகன், தங்களால் முடிந்த உதவிகளை மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோருக்கு தொடர்ந்து செய்து வருவதாகவும் தங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பொதுமக்களுக்கு பெரும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். இதுபோல் மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதரவற்றவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் கைகால் அழுகி போய் அவங்க ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களாம் மீட்டு எடுத்து அவங்கள ஒரு அரசு மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சை பெற்று அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துலலாம் சேர்த்துக்கிட்டு வரோம். இது தொடர்ந்து எங்களுடைய பணிகளுக்கு ஆதரவாக இருக்கும் மக்களுக்கு மனமார்ந்த நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.